படத்தோட டேரக்டர் ராஜ்முருகன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டாரோ அப்படின்னு தான் கொஞ்சம் ஒரு ஃபீல் வரதா செய்யுது. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் அந்த லேக் வந்து கண்டிப்பா தெரியதான் செய்யுது. இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து படம் கொஞ்சம் சூடு பிடிக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லபடியா ஒரு ஃபீல் குட்டா முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த படத்தை அதையும் காமிச்சிருந்துருக்கலாம், இல்ல இல்ல இப்படியும் முடிச்சிருந்துருக்கலாம், இல்ல இல்ல பரவாயில்லப்பா படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சியில் நடந்த உண்மையான சம்பவமா தான் வந்து அங்க ஒரு கிட்னி திருட்டு பத்தி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏழை மக்கள் கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பணக்காரங்க வந்து ஒரு புரோக்கர்ஸ் மூலியமா எப்படி அவங்க கிட்னியை புடுங்குறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஷாக்கிங்காகவும் பயமாகவும் தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த வந்து படத்துல எடுத்து காமிச்ச டைரக்டர் ராஜமுருகனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்துல ஒரு சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ்கள் இருக்கதான் செய்யுது. அங்கங்க சில பிரச்சனைகளும் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு ஏதாவது நடந்துருமோ, அச்சோ இப்ப காலி, அச்சோ அப்படி இப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த ஹைப் வந்து கண்டிப்பா அங்கங்க கிரியேட் ஆகதான் செய்யுது. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு நீங்க வர முடியாது. எனக்கு ஒரு ஸ்லோவான படம், பட் இருந்தாலும் ஒரு நல்ல கருத்து, ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். இந்த படத்துல எக்ஸாக்ட்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் இறக்கலாம், பட் மனித நேயம் என்னைக்குமே இறக்காது அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்ல வந்ததுக்கு நன்றி.